ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். ஈஸியான ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யலாம் சீஸ் இல்லாமல். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் எண்ணெயும் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பாஸ்தா ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் பட்டர் ஆட் பண்ணி அதில் வெங்காயமும் பூண்டும் போட்டு வதக்கிக்கோங்க. அந்த தண்ணி கொதிச்ச பிறகு அது பாஸ்தா ஆட் பண்ணி அது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெஜ்ஜீஸை நீங்கள் வேறு வெஜ்ஜீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் அதே கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணி கார்ன்ஃப்ளவர் இல்லை மைதா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பால் ஊற்றி கலந்துக்கோங்க. கொஞ்சமாக பால் ஊற்றி கலந்து அதில் லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு பாஸ்தாவும் வெந்துருச்சு. இது நல்லா கொதிச்சு வரும்போது ஒரே ஒரு பே லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்ச அந்த வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆரிகானோ, அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸு, உப்பு, சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் வீட்டிலே செஞ்ச க்ரீம் சீஸ். ஸோ அது நாங்கள் ரெசிபி போடுறேன். அதையும் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ரீமியாக இருக்கும். அதுக்காக அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். சீஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்த பாஸ்தாவை போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு.